ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வாத்தியார் டாக்டர் ராமன். இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸில் என்சிஆர்டி கிளாஸ் 12 இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாப்டர் வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க கண்ணா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Now see the question number 10. The conductivity of sodium chloride at 298 Kelvin has been determined at different concentrations and the results are given below. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய சோடியம் குளோரைடோட கண்டக்டிவிட்டி கண்டுபிடிச்சி நமக்கு வந்து இங்கே டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு வந்து இந்த மாதிரி 1 2 3 4 5 ஒரு 5 டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷன்லையும் எவ்வளோ கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கண்டக்டிவிட்டின்னா கப்பா, சரிங்களா? இங்கே கேன்னு இருக்குது, பட் ஆக்சுவலி இட் இஸ் கப்பா இன்ட்டு 10⁻². இந்த வேல்யூஸ் தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இதிலேருந்து அவங்க கேட்குறது என்னென்னா, கேல்குலேட் மோலார் கண்டக்டிவிட்டி ஃபார் ஆல் கான்சன்ட்ரேஷன். எல்லா கான்சன்ட்ரேஷனுக்கும் நம்ம வந்து மோலார் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும். அண்ட் ட்ரா எ பிளாட் பிட்வீன் மோலார் கண்டக்டிவிட்டி அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி, சரிங்களா? C⁻½ அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி. இந்த ரெண்டுத்துக்கும் பிளாட் வரைய சொல்கிறாங்க. இதிலிருந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைலூஷன். இந்த மாதிரி போட்டால் இன்ஃபைனைட் டைலூஷன். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ இதில் நமக்கு அல்டிமேட்டாக என்ன வேணும்னா, இந்த மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைலூஷன் கண்டுபிடிக்கணும். அது எப்போ நமக்கு தெரியும்னா, இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம பிளாட் போட்டால் நமக்கு கிடைக்கும். அப்போது இந்த ரெண்டும் நம்ம பிளாட் போடணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது, சரிங்களா? டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, பட் மோலார் கண்டக்டிவிட்டி வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஸோ ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷன்லையும் நமக்கு எவ்வளோ மோலார் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணணும். அதுதான் இவங்க கொஷினாகவும் சொல்லியிருக்காங்க. கேல்குலேட் மோலார் கண்டக்டிவிட்டி ஃபார் ஆல் கான்சன்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அது பண்ணும்போது நமக்கு இங்கே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷனுக்கும் கிடைச்சிரும், சரிங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது மோலார் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோலார் கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு கப்பா பை சி இன்ட்டு 1000. ஸோ இந்த 1000 நியூமரேட்டரில் எப்போ வரும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கப்பாவோட வேல்யூ வந்து சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அந்த மாதிரி யூனிட்டில் இருக்கும்போது வரும். பட் இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற கப்பா வந்து மீட்டர் இன்வர்ஸில் இருக்குது. அதனால் கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம சென்டிமீட்டரில் இன்வர்ஸில் மாற்றி தான் இங்கே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கப்பா வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒன்றுத்தோட ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதிலேருந்து மற்றது அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்கிற அந்த வேல்யூஸை வந்து எழுதுகிறோம். அதாவது கப்பா இன்ட்டு 10⁻². இதனோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 1.237. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், அந்த யூனிட்டில் எழுதியிருக்கேன், சைமன் பர் மீட்டர், சரிங்களா? அவங்க கொடுத்த டேட்டாவை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம், சரிங்களா? பட் நமக்கு வந்து மீட்டர் இன்வெர்ஸில் வேணாம். ஏன்னா இந்த ஃபார்முலா நான் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் இருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கப்பா இஸ் ஈக்குவல் டு இங்கே 10⁻² இருக்கு இல்லையா, அதை ரைட் சைடு கொண்டு வரும்போது 10⁻−2 ஆகிடும். அண்டு சைமன் ஒரு மீட்டருங்கிறது 10⁻² சென்டிமீட்டர், சரிங்களா? இதுக்கு நான் ப்ராக்கெட் போட்டு இன்வர்ஸ் -1 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த 10⁻² மட்டும் நான் வெளியில் கொண்டு வந்துடுறேன். அப்போ 10⁻² இன்ட்டு பவரில் -1 இருக்கு இல்லையா, அப்போ -2 ஆகிடும். ஸோ அதையும் நான் வெளியில் கொண்டு வந்துட்டேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போது 10⁻−2 ஆல்ரெடி ஒன்று இருக்குது, இங்கிருந்து ஒரு 10⁻−2 வரும். அண்ட் ரிமைனிங் வந்து நமக்கு யூனிட் பார்த்திங்கன்னா இப்போது சைமன் சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் மாறிடும். இப்போ இந்த கப்பாவை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் வந்து 1.237 இன்ட்டு 10 ஸோ இங்கே -2 பவரில் இருக்குது. ஸோ ஆட் பண்ணிட்டா நமக்கு -4, ரைட்? இந்த 10⁻3 எதுக்கு வந்திருக்குன்னா, இந்த 1000 ஃபேக்டரை வந்து 10⁻3 மாற்றி வச்சுருக்கேன். அண்டு 10⁻−3ங்கிறது என்ன, கான்சன்ட்ரேஷன். அதாவது பாருங்கள், இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபஸ்ட்டு கண்டக்டிவிட்டி வந்து இந்த கான்சன்ட்ரேஷனில், அதாவது 0.001, அதை நம்ம 10⁻−3ன்னு எழுதலாம், சரிங்களா? இதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள், 1.237 சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் மோல். இந்த மாதிரி யூனிட்டில் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இதுதான் மோலார் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிக்கிற மெத்தட். இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷன்லேயும் இந்த கப்பாவை வச்சு நம்ம மோலார் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் அந்த ஸ்டெப்ஸு கொடுக்குறேன் பாருங்கள். இதுதான் வந்து நம்மளோட வேல்யூஸ், தட் இஸ் மோலார் கண்டக்டிவிட்டி
ஃபார் ஈச் கான்சன்ட்ரேஷன். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் கப்பா பை சி அப்படின்னா இங்கே சி வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கோ அதை அப்படியே நான் போட்டிருக்கேன். அண்டு கப்பாவோட வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க 1.237 இந்த ஒரு கான்சன்ட்ரேஷனில் 1.237 இன்ட்டு இந்த 10⁻⁻1 எப்படி வருதுன்னா நீங்கள் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் இதை நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் டேர்முக்கு 1.237 இன்ட்டு 10⁻⁻2 எப்படி வந்துச்சு? ஃபார்முலாவில் இருக்கிற இந்த 10⁻2 ரைட் சைடு வரும்போது 10⁻⁻2. சைமன் மீட்டர் இன்வெர்ஸை நான் சென்டிமீட்டர் இன்வெர்ஸாக மாற்றும் போது இன்னொரு -2 இன்ட்ரடியூஸ் ஆகும். ஆக ஓவராலாக நமக்கு 10⁻⁻4. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது 10⁻⁻4ன்னு ஒன்று இருக்குது. அண்டு ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய 1000 ஃபேக்டர் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணும்போது -4 + 3 போனால் உங்களுக்கு வந்து 10⁻⁻1ன்னு வரும். இங்கே இருக்கிற கான்சன்ட்ரேஷன் அப்படியே தான் நான் வச்சுருக்கேன். புரியுதுங்களா? இப்படி தான் நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் 10⁻⁻1 அப்படிங்கிற ஃபேக்டர் வரும். பிகாஸ் இந்த டேர்ம்ஸை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு 10⁻⁻1 வரும். வேறு மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள் இந்த செகண்ட் ஸ்டெப்பில் 11.85 அப்படிங்கிறது கப்பாவோட வேல்யூ. அண்ட் அதனோட கான்சன்ட்ரேஷன் மேலே இருக்குது 0.01 அதை நம்ம போட்டிருக்கோம். அண்ட் ரிமைனிங் கன்வர்ஷன் ஃபேக்டர்லாம் நீங்கள் பண்ணும்போது 10⁻⁻1 வரும். சரிங்களா? எல்லா ஸ்டெப்லையும் இது இப்படி தான் வரும். அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் தேர்டு கேஸுக்கு போடுங்க, ஃபோர்த்து கேஸ் அண்டு ஃபிஃப்த்து கேஸ் எல்லாமே நீங்கள் போடும்போது இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் மோலார் கண்டக்டிவிட்டி ஃபார் ஈச் கான்சன்ட்ரேஷன். ஒவ்வொன்றத்தோட மோலார் கண்டக்டிவிட்டி இந்த ரெண்டு சால்வ் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் டெல்டா எம்முக்கு ஈக்குவலாக வரும். இது மோலார் கண்டக்டிவிட்டி. இப்போ நமக்கு வந்து மோலார் கண்டக்டிவிட்டி வந்து கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்ன? கால்குலேட் த மோலார் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பை வந்து நம்ம பண்ணிட்டோம். எல்லா கான்சன்ட்ரேஷனுக்கும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது பிளாட் பண்ணணும். சரிங்களா? பிளாட் பண்ணும்போது நமக்கு மோலார் கண்டக்டிவிட்டி அகெயின்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி வந்து நமக்கு வேணும். பட் நம்மக்கிட்ட இருக்கிறது சி மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டும் ரிலேட் பண்ணி நம்ம எப்படி பிளாட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து டிபை-ஹக்கல் அன்சகார் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட என்சிஆர்டி புக்லையும் இருக்குது. இதுதான் அந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம பிளாட் பண்ண போகிறது மோலார் கண்டக்டிவிட்டி அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி. இப்போ இந்த ரெண்டு டேட்டா நமக்கு கிடைச்சா நம்ம வந்து பண்ணலாம். பிகாஸ் இது வந்து நம்ம ஒய் ஆக்சிஸில் எடுப்போம், இதை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் எடுப்போம். இந்த ஏ வந்து எம்முக்கு ஈக்குவலாக இருக்கும், மைனஸ் சிம்பிள் இருக்குது. இது வந்து சி அதுக்கு வந்து ஈக்குவல். ஆக இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. அதுபடி நம்ம வந்து பிளாட் போட போகிறோம். ஸோ இப்போ நமக்கு தேவையான டேட்டா என்னென்னா ஒய் ஆக்சிஸில் பிளாட் பண்ணக்கூடிய டெல்டா எம் வேணும், எக்ஸ் ஆக்சிஸுக்கு நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி வேணும். ஸோ இதை வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சிங்கிறது அவங்க கொடுத்த கான்சன்ட்ரேஷன், அதோட நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அதனோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆக ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி வந்து நமக்கு இருக்குது. இதை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்க போகிறோம். ஒய் ஆக்சிஸில் வந்து லேம்டா எம் வந்து நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், அதுதான் டேப்லேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி எக்ஸ் ஆக்சிஸ்லையும் லேம்டா எம் ஒய் ஆக்சிஸ்லையும் வச்சு நீங்கள் பிளாட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட் கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் அகைன் பாருங்கள் ஒய் இஸ் ஈக்குவல் டு -mx ப்ளஸ் சி ஃபார்மேட்டில் இருக்குது. ஆக்சுவலாக இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டெல்டா எம் நாட், தட் இஸ் மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். நம்ம ஃபார்முலாவில் இந்த டெல்டா எம் நாட்டுங்கிறது சிக்கு ஈக்குவல். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு -mx ப்ளஸ் சி. அப்போ சிங்கிறது இந்த குவான்டிட்டி. புரியுதுங்களா? ஸோ இந்த சி தான் நமக்கு மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது 124.75 சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் மோல் அப்படிங்கிறது தான் மோலார் கண்டக்டிவிட்டி அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். இது எப்படின்னா ஒன்றும் கிடையாது, இதுக்கு பேர் இன்டர்செப்ட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பிளாட்டை இந்த லைனை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராப்புலேட் பண்ணும்போது அது எந்த பாயிண்டில் வந்து கிராஸ் ஆகுதோ அதுதான் இந்த வேல்யூ. சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்து இன்ஃபைனைட் டைல்யூஷனை வந்து கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் பிளாட்லாம் போட முடியாது. பட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுக்காக இதை கொடுத்துருக்காங்க. யூ கேன் ஹாவ் அன் ஐடியா ஹவு டு டூ திஸ். ஓகே, ஃபைன்.